இங்கே ஒரு பையன் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சைக்கிள் ஓட்ட கற்று தரானா. திடீர்னு அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறா. பார்த்தா அந்த பொண்ணோட பேக்ல இருந்து ஒரு கார்டு எடுக்கிறான். அதில் அந்த பொண்ணு மென்டலி டிசேபிளான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகி போய் எதுவும் பேசாமல் அந்த பொண்ணு அந்த இடத்துலயே விட்டுட்டு கிளம்பிடுறானா. இது எதுவும் தெரியாத அந்த பொண்ணு ரொம்ப நேரமாக தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காளா. ஆனால் போனவன் திரும்பி வரவே இல்லை. மறுநாள் அவன் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துக்கே போய் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணே தெரியுமா அப்படின்னு சொல்கிறாளா. இதை கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா. இப்போ அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அவளை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு இனிமேல் என்ன பார்க்கறதுக்காக வராத, நம்ம ரெண்டு பேத்துக்கு ஒத்து வராது, பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இது எதுவுமே புரியாதா. அவளோ தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் எடுத்து அவங்கிட்ட நீட்டிட்டு இருக்கா. இப்போ கோபத்தில் அந்த கிஃப்ட்டை தள்ளி விட்டுட்டு வேகமாக அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறானா. ஆக்சுவலாக இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இவளுக்கு 19 வயசு ஆகுதா. எல்லா பொண்ணுங்கள மாதிரியும் நார்மலாக தான் இருப்பா பார்க்கறதுக்கு. ஆனால் மைண்டை பொறுத்த வரைக்கும் 7 வயசு பொண்ணோட அந்த கேரக்டர் தான் இவளுக்கு இருக்குமா. யாராச்சும் ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கோவம் வரும்போது யாரையாவது கடிச்சு வைக்கிற மாதிரி அவங்கள கடிச்சு வச்சிருவா. அப்பாவோட துணை இல்லாமல் அம்மா கூடயே வளர்கிற பொண்ணா. அவங்க ஒரு ஃப்ளவர் ஷாப் வச்சுருப்பாங்களா. தன்னுடைய பொண்ணை ரொம்ப செல்லமாக அடிக்காமல் வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஃபர்ஸ்ட் டைம் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருப்பாளா. நிறைய குட்டி பசங்களுக்கு நடுவில் அவனை பார்த்த உடனேயுமே அவளுக்கு ஹார்ட் பீட் பயங்கரமாக எகிற ஆரம்பிச்சிருது. பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பிரின்ஸ் மாதிரியே இருக்கானா. அதனால அவளையே அறியாமல் அவனை ரொம்பவுமே பிடிச்சு போயிடுது. டிராஃபிக் போலீஸாக ஒர்க் பண்ணக்கூடிய ஹீரோவும் நம்மளோட ஹீரோயினா அவளுக்கே தெரியாமல் வாட்ச் பண்ணிட்டு இருப்பானா. ஒரு நாள் சிக்னலில் நடந்து போயிட்டு இருப்பா. திடீர்னு ரெட் விழுந்துருமா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு விழிச்சிட்டு இருப்பா. ஓடி தனக்கு பிடிச்ச அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறானா. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய ஃபோன் நம்பரும் கேட்டு வாங்கிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாளா. அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி ஒரு டின்னருக்காக இன்வைட் பண்ணிடுவா. இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் பேசுறது ரொம்ப சைல்டிஷாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இருந்தாலும் இந்த பொண்ணு இப்படி தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசுப்படுத்தாமல் விட்டுடுறானா. கூட இருக்கக்கூடிய குட்டி பொண்ணும் இவன் மென்டலி டிசேபிள் அப்படின்றத காமிச்சிக்க கூடாது அப்படின்றதுக்காண்டி மேனேஜ் பண்ணி அவளை கூட்டிகிட்டு வந்துடுறான். இந்த மாதிரி இவங்க மீட் பண்ண ஆரம்பிக்க அவ்வளோ சைக்கிள் ஓட்ட ஆசைப்படுறாளா. அதுக்காக கற்றுக்க போகும்போது தான் அவள் பையிலிருந்து ஒரு டிசேபிள் கார்டை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி அவளை விட்டுட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுறான்னா இந்த பையனோட நீ பழக வேணாம் அப்படின்னு சொல்கிறாளா. ஆனால் நம்மளோட ஹீரோயினால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதனால இந்த குட்டி பொண்ணு சண்டை போட்டுட்டு நம்ம ஹீரோயினோட பேசாமல் ஓடி போய் இதனால நம்மளோட ஹீரோயினுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுதா. ஒரு நாள் அவளுடைய அம்மா ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க.